அனைவருக்கும் வணக்கம். அதிரடியாக நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள் வெளியிட போகும் வெள்ளை அறிக்கை. ஏற்கனவே பதவியேற்ற அன்னைக்கே சொல்லியிருப்பாரு, இந்த கஜானால எவ்வளோ இருக்குது அப்படின்ற வெள்ளை அறிக்கை நான் கொடுக்க போகிறேன்னு. அதை பற்றி நான் டீட்டெயில்டு பார்க்க போகிறோம். இன்று விரிவாக்கப்படும் மேலும் 10 அமைச்சர்களுக்கான முக்கியமான ஒரு பதவி, எந்தெந்த துறைகள் அப்படின்றது. நம்மளுடைய சிஎம் அவர்களுடைய கையில் 6 துறைகள் எடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். 6 துறைகளுக்கும் தனிப்பட்ட ஒரு அதிகாரியை போட்டு ஒவ்வொரு துறையும் கண்காணிக்கப்படும். ரொம்பவே முக்கியமான துறை. பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, மதுபான பிரிவு, இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி செயலாளர்கள் போட்டு நியமிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு விஷயத்த நம்மளுடைய சிஎம் விஜய் அண்ணா முடிவெடுத்திருக்காரு. இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது அடுத்தடுத்து உள்ளே போகும் திமுகவுடைய பழைய அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக திமுகவுடைய சபரீசன் அவர்கள் எவ்வளோ பெரிய ஊழலில் மாட்டியிருக்கார். பென் நிறுவனம் எப்படியெல்லாம் சல்லித்தனம் பண்ணியிருக்கு, இந்த தேர்தலில் எத்தனை கோடி ரூபாய் இறக்கியிருக்காங்க, எல்லா விஷயத்தையும் வெள்ளை அறிக்கையில் கொடுக்க போகிறதா இருக்காரு நம்மளுடைய சிஎம். இது என்ன, எங்கேருந்து ஆரம்பிக்குது, எங்கே முடியுது அப்படின்றத நம்ம இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழக அமைச்சரவை கூட்டம் அப்படின்றதுல 2 காங்கிரஸ் எம்பிக்களுக்கு கொடுத்ததுக்கு பல கூட்டணி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. உதாரணத்துக்கு நம்மளுடைய திருமாவளவன் அவர்கள், இது வெளியிலேயே பேசப்படாத ஒரு நியூஸாக இருக்குது. என்னதான் அவங்க சைட்லேருந்து 2 எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட, எங்களுடைய அமைச்சர் அப்படின்றது எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வெளியிலேருந்து தான் ஆதரவு கொடுத்துருக்கோம், ஆனால் நீங்கள் காங்கிரஸ்க்கு அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய ஒரு பெரிய கோரிக்கையாக இருக்குது. இதுக்கு செவி சாய்க்காத நம்மளுடைய சிஎம் அவர்கள், அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, அது என்னுடைய தனிப்பட்ட முடிவுன்னு சொல்லிட்டு நேருக்கு நேராகவே, அதாவது கடிதம் மூலியமாகவும் ஃபோன் கால் மூலியமாகவும் ஏகப்பட்ட பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா அவர்களே பயங்கரமான பதிலடியும் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு விஜய் அவர்களுடைய செயலாளர், தனிப்பட்ட செயலாளர் செந்தில்குமார் அவர்கள், ஆளுநர் கேரளாலேருந்து வந்த உடனே போய் பேசி அடுத்து அமைச்சரவை விரிவாக்கத்துக்கு பேசிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ அடுத்தடுத்த அமைச்சர்கள் போடுற ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழக அரசு இருக்காங்க அப்படின்றனால அதுக்கான பணிகள் அப்படின்றது முடுக்கி விடப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்மளுடைய திமுகவுடைய பழைய சிஎம் அப்படின்னு சொல்லலாம், அவங்களுடைய கட்சி சார்பாக ஏகப்பட்ட விஷயங்களை முன் வச்சு, நான் எப்படி தோத்தேன், எப்படிலாம் நாங்கள் நம்மளுடைய அந்த அரசு கவிழ்ந்துச்சு அப்படின்னு ஏகப்பட்ட விசாரணைகள் ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்கும்போது, நீங்கள் இதனால தான் தோத்துருக்கீங்க, இதனால தான் உங்களுடைய தோல்வி அப்படின்றது அரசியலில் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சம்மந்தப்பட்ட ஊபி சேனலே ஏகப்பட்ட காரணங்களை முன்வைக்கிறாங்க. அதனால சப்ஸ்கிரைபர், நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க, திமுக தோத்ததுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்கும் அப்படின்றத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் வச்சுருந்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோவை போட்டு விடுங்க. நிறைய பேருக்கான அந்த 2500 ரூபாய் சந்தேகமாகவே போயிட்டுருக்கு. இது நான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. 2500 ரூபாய் இன்னும் அந்த முடிவு இன்னும் படலை. 1000 ரூபாய் பழைய உரிமை தொகை தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணாதவங்க இ சேவை மையத்துக்கு போங்க. ஆல்ரெடி வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது எப்பவும் போல் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கீங்க. அதுக்கு நோ டென்ஷன், நீங்கள் ஆகாதீங்க. 3000 ரூபாய்க்கு சைன் போட்ட மறுநாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் விழுந்துடும். அடுத்து இன்னைக்கு முக்கியமான சைனை நம்மளுடைய சிஎம் அவர்கள் அரங்கேற்றிருக்கார். அது என்னன்னா, கரண்ட் பில்லு வர 5ஆம் தேதியிலேருந்து, அதாவது வர ஜூன் மாதத்துலேருந்து 5ஆம் தேதியிலேருந்து நம்மளுடைய கரண்ட் பில் அப்படின்றது 500 யூனிட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 200 யூனிட் தான் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு தமிழக அரசு ஒரு அரசாணையாக வெளியிட்டிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிஎம் அண்ணா பயணிக்கும் போது வீட்டில இருந்து தலைமைச் செயலகம் கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்றனால அவங்க போயஸ் கார்டனுக்குலாம் மாற போகிறாங்க அப்படின்னு நிறைய நியூஸ்லாம் பரவுச்சு. ஜோடிதத்தில் நம்பிக்கை இருக்குது, வீடு மாற்ற மாட்டார், அப்படி இப்படிலாம் பலதரப்பட்ட காரணங்கள் பேசப்பட்டாலும் கூட இன்னைக்கு அந்த போக்குவரத்தை சரி செய்கிற விதமாக நம்மளுடைய சிஎம் கிளம்பும் போது தலைமைச் செயலகம் வரைக்கும் இருக்கிற அந்த தனிப்பட்ட ரோடை மட்டும் பிரித்து கொடுத்து பொதுமக்களுக்கு என்னால் எந்த இடையூறும் வேண்டாம் அப்படின்ற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தையும், காவலர்கள் பாதிக்கப்படக்கூடாது, வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க யாருமே என்னால் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவங்களுக்காக அந்த ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் அந்த கான்வே கடக்கிறதுக்கு, அவ்வளோதான். அதுக்காக மட்டுமே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ரோடவே ஒதுக்கி அந்த கூம்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு இதை வச்சு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிடிச்சு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அரசு அதிகாரிகளே நம்மளுடைய சிஎம் அவர்களுக்கு சவால் விடுற விதமாக ஏகப்பட்ட காரியங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ஒவ்வொரு ஏரியாக்களையிலும் இப்போ சட்டசபை முடிஞ்ச கையோட எம்எல்ஏக்கள் தான் போயிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் ஏரியாக்குள்ளே வரல, ஆனால் அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த துறை ரீதியான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாக்களையும் அவங்க மக்களுக்கு நன்றி சொல்கிற விதமாக சொல்லிட்டு ஒவ்வொரு மக்களுடைய அந்த கோரிக்கைகளை கேட்டுட்டு மனு வாங்கிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட இடங்கள் அது நடந்துட்டு இருக்கு. நேற்றெல்லாம் ஸ்ரீரங்கம்னுடைய எம்எல்ஏ ரமேஷ் அவர்கள் நேரடியாக அரசு ஆஸ்பத்திரிக்கு போய் இப்படி இருக்கிற அவல நிலைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய மதுரை மத்திய மாவட்ட எம்எல்ஏவான முஸ்தபா அவர்கள் ரொம்பவே மோசமான கேள்வியை திமுக பழைய அரசை பார்த்து கேட்டிருக்காரு. அதுவும் குறிப்பாக அறநிலையத்துறையில் இருக்கிற சேகர் பாபுவை மூஞ்சில கரிய பூசுகிற விதமாக நிறைய வார்த்தைகள் விட்டுருக்காரு. அது என்னன்னா, இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களில் இருக்கிற குறிப்பிட்ட கோயில்களில்
கோயில்களில் ரொம்ப முக்கியமான கோயில்கள்னு இருக்கும். மதுரையில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோயில், இந்த மாதிரி நிறைய கோயில் பெரிய பெரிய கோயிலாக இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் முருகன் கோயில் இருக்குது. இரண்டுமே பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகன் கோயில், அழகர் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளில் 2 கோயில்கள் வந்து மதுரையில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாக்கள்லேயும் இருக்கிற முக்கியமான கோயில்களில் கழிவறைகளே இல்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. நேற்று அவர் வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்துட்டு ஏகப்பட்ட இடங்களில் வந்து விசிட் அடித்து பார்க்கும்போது பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறு தர விதமாக ரொம்ப மோசமான நிலைமையில் அந்த மதுரை வந்து இருக்கிறத கண்ணு முன்னாடி வந்து காட்டியிருக்காரு. ஏன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். 2026 ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்ப மோசமான நகரங்களில் மதுரை அப்படின்ற மிகப்பெரிய கோவில் நகரமான மதுரை பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்குது அப்படின்ற மோசமான நியூஸு. இன்னைக்கு அதை கையில் எடுத்துக்கணும் நம்முடைய முஸ்தபா அவர்கள். இதை வந்து எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, இதை நம்ம எப்படி சரி பண்ணுறது, பொருளாதார ரீதியாகவும் நம்ம கொண்டுட்டு வரணும். சுற்றுலாத்தரமாக இருக்கிற நம்மளுடைய மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற இவ்வளோ பெரிய கோயிலாக இருக்கிற இடத்துல சுத்து வந்து ஒரு கழிவறை கூட இல்லை. உள்ளே இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அவங்களுக்கு மன உளைச்சலாக இருக்கும். வெளிப்பட்ட கடைகளில் இருக்கிறவங்களுக்கு கூட பாத்ரூம் வசதி இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து இன்னையிலேருந்து ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா மேட்ரு, இது வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த வலைதளங்கள்லையும் பரவிக்கிட்டு இருக்கிற விஷயம். ஏன்னா 5 வருஷமா வாய் கட்டு பூட்டப்பட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து வெளியில வந்து பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணமே நம்மளுடைய சிஎம் அப்படின்னு தான் சொல்லணும். பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் வந்து மேற்கொண்டு வாங்கிக்கிட்டே வந்து நல்லா செல்வ குளிப்பில் இருந்தவங்க பூரா இன்னைக்கு வந்து அடங்கி போயிட்டாங்க. காரணம், நீ 10 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா வாங்கினா நான் என்னோட ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்து அதை அனுப்பிச்சி விட்டுருவேன் சிஎம்க்கு அப்படின்ற ஒரு பயம்தான். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஏகப்பட்ட புகையிலை பொருட்கள் மற்றும் அந்த குட்கா மற்றும் சரக்குலாம் கூட பெங்களூர்லேருந்து தமிழகத்துக்கு ஈஸியாக வந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒன்று நியூஸ் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் ஆய்வில் நேருக்கு நேராகவே லைவ்ல எடுத்து காட்டிட்டு இருக்காரு. 2 காவல்துறையினர் வந்து எந்த ஒரு பதிலும் இல்லாமல் எனக்கெல்லாம் வந்து வண்டி எடுத்து கிளம்பி போயிட்டாங்க. இந்த நியூஸ் அப்படின்றது இன்னைக்கு நம்மளுடைய சிஎம் கைக்கு போயிருக்கு. அதுக்கு அவர் என்ன துறை ரீதியான ரிப்போர்ட் எடுக்க போறாரு, அவங்களுக்கு என்னெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் தான் சொல்லி ஆகணும். அஸ்ரா கார்க் அவர்கள் அதாவது இப்போ ஒரு அஸ்ரா கார்க் அப்படின்ற ஒரு ஐபிஎஸ்ஸை நம்மளுடைய சிஎம் அவர்கள் நியமிச்சிருக்காரு. இவர் யார் அப்படின்றத நான் முன்னாடி சொல்லிடுறேன். ஏகப்பட்ட நியூஸ்களில் அவரை பற்றின விவரம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் ரொம்பவே வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு நேர்மையான அதிகாரி, எந்த ஒரு அரசுக்கும் தலை வணங்காதவர். அவருடைய வேலைக்கு மட்டுமே தலை வணங்கி இருக்கிற ரவுடிகளை பூரா வந்து ஒட்டுமொத்தமாக அந்த ரவுடிகளே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்துல அவருடைய பணி அப்படின்றது சிறப்பாக இருக்கும். அஸ்ரா கார்க் அவர்கள் நீங்கள் வந்து எத்தனை நியூஸில் அவரை பற்றி பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க. ஆனால் நான் சொல்ல போகிற விஷயத்தை வந்து நீங்கள் கேட்டிருக்க முடியாது. அது என்னன்றதை மதுரையில் நடந்த சம்பவம் அது. அஸ்ரா கார்க் அவர்கள் மதுரையில் காவல் ஆணையராக இருக்கும்போது ஒரு பெரிய கந்துவட்டி ஒருத்தர் வந்து பயங்கர அதே ஏரியாக்குள்ளே இருக்கிற சிறு கடைகள் வீடுகளுக்கெல்லாம் கூட கந்துவட்டி பணம் கொடுத்து வசூல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ வந்து நம்மளுடைய ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி இருந்துச்சு. அம்மா அவர்களுடைய ஆணையின்படி கந்துவட்டி ஆடெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்ற நிலைமையில நான் சொல்ற நபர் அப்படின்றவர் சுரேஷ் அப்படின்றவர் அவருடைய பேரு ரொம்ப கொடிகட்டி பறந்தார் மதுரையில். பார்த்தீங்கன்னா அவரை ஒழிக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சில ஆக்ஷன்லாம் வந்து எடுத்திருக்காங்க. அவர் அப்படி இருந்தும் அடங்கலை. அஸ்ரா கார்க் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்பவே அவரை வந்து டவுசர் கூட இல்லாமல் காவல் நிலையத்தில் உட்கார வச்சிருக்கிற சம்பவம் அப்படின்றது மதுரையில் அரங்கேறிச்சு. அதுக்கப்புறமா மதுரையில் கந்துவட்டி அப்படின்றது 100% ஒழிக்கப்பட்டு இன்னைக்கு கந்துவட்டினா அப்படின்ற ஒன்றே இல்லை. வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க, வாங்குவாங்க, இல்லையா காவல் நிலையம் போவாங்க, அங்கே அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும், அந்த மாதிரி தான் நார்மலான வந்திருக்கு. ஆனால் அஸ்ரா கார்க் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணினது உண்மையிலேயே நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா அவர்களை கூப்பிட்டு பாராட்டின விதமாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ரவுடியை வந்து இப்படி வச்சு அவருக்கான தண்டனையை வாங்கி கொடுத்தது அப்படின்றது அஸ்ரா கார்க் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையாக தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய வேலைகள் நிறைய ரவுடிகள் திருந்தினதுக்கு காரணமாக இருந்த அஸ்ரா கார்க் அவர்கள் கிட்டத்தட்ட அவருடைய தலைமையில் ஒரு 10க்கு மேலே என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரவுடிகள் அப்படின்றவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக அமர்ந்தவர் தான் நம்மளுடைய அஸ்ரா கார்க் அவர்கள். அப்பேற்பட்ட அதிகாரியை தான் இன்னைக்கு வட மாநிலத்திலிருந்து கொண்டுட்டு வந்துட்டு நம்மளுடைய தமிழகத்தில் போட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்று ஆதவர்ஜுனா சொன்ன விஷயத்தை நான் சொல்லிடுறேன் மறக்காம. அது என்னன்னா, கரூரில் எப்படியெல்லாம் ஆட்டம் போட்டீங்க, இன்னைக்கு எப்படியெல்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா சிபிஐ விஷயத்தில் காவலர் வந்து டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஆட்சியராக இருக்கட்டும், இன்னைக்கு ஆட்சியரும் மாற்றிருக்காங்க கரூரில். டேவிட்சன் ஆசீர்வாதத்துக்கு வேற பிரிவே கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கர்மா அப்படின்றது சும்மா விடாது. ஏன்னா அவருடைய வேலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா முழுக்க அப்படியே ஹெட்டாக இருக்கிறது தான். அப்படியே தனக்கு கீழே இருக்கிறவங்கள ரொம்ப ஏளனமாக பார்த்துக்கிட்டு நாங்களாம் வந்து சொர்க்கத்துலேருந்து இறங்கி வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தவங்க இன்னைக்கு அதாவது ஆவின் கண்காணிப்பாளராக போட்டிருக்காங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே முன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பால் ஊற்ற வச்சிட்டாங்க அப்படின்ற
அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா 41 பேருடைய ஆன்மாக்கள் அப்படின்றது சும்மா விடாது அப்படின்றதும் நேற்று அதே கரூரில் நம்மளுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. நம்மளுடைய சிஎம் சீக்கிரமாக கரூருக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. இங்கே வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்தை நேரடியாக போய் சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற முக்கியமான விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்மளுடைய சிஎம் அவர்களுக்கு மிக முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை பட்டியலில் இருக்கிற மிக முக்கியமான நியூஸ். இதில் பார்த்தீங்கன்னா சிவிஎஸோட ஏடிஎம்கே தரப்பு ரொம்பவே தலையிடுறாங்க. ஏடிஎம்கே உடைய அந்த பெரிய மண்டகனமான வேலை இன்னைக்கு இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், வேலுமணி அவர்களுடைய தலைமையாக இருக்கட்டும், இவங்க 2 பேத்துக்கு நடுவில் நிற்கிறது நம்மளுடைய ரீமாரோஸ் அவர்கள் தான். இவங்க தான் வந்து 100 கோடிக்கு மேலே வந்து இபிஎஸ்க்கு பணம் கொடுத்து, அதாவது அவங்களுக்கு அந்த பொதுச் செயலாளர் பதவி ஜெயலலிதா அம்மா வகித்த அந்த பதவியை வாங்குறதுக்காக இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய முக்கியமான குற்றச்சாட்டுகள் நம்மளுடைய சபாநாயகராக இருக்கிற ஜேசிடி பிரபாகர் அவர்களுடைய கைக்கு போயிருக்கு. இதுக்கு வந்து என்ன முடிவெடுக்க போறார் அப்படின்றது கண்டிப்பா ஜேசிடி பிரபாகருடைய கையிலையும் ஆளுநர் அவர்களுடைய கையிலையும் தான் இருக்கு. இன்னைக்கு அதே ஆளுநருடைய கையில விஜய் அவர்களுடைய ஒரு சிபிஐ வழக்கு ஒன்று போயிருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வழக்குல ஆளுநர் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு, இது என்ன மாதிரிலாம் வந்து ரிவெஞ்ச் ஆக போகுது, அவங்களுக்கே அவங்களுடைய ரிவெஞ்ச் எப்படிலாம் ஆக போகுது அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தெளிவாக சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த வழக்கு அப்படின்றது சாதாரண வழக்கு கிடையாது. வேற ஒரு மாநிலத்தில் நடந்த முன்னுதாரணமான வழக்கு. குதிரை பேரம் அப்படின்றது இன்னைக்கு தமிழகத்தில் செயல்பட்டுருச்சுன்னு சொல்லி தான் அந்த வழக்கை வந்து டிடிவி தினகரன் மற்றும் எடப்பாடி தலைமையிலான 2 பேருமே வந்து மனு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முழுக்க உள்கூடி வேலை பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமித்ஷா அவர்கள் அப்படின்னு அவங்க குற்றமும் சாட்டியிருக்காங்க. பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகம் சுத்தமாக்கிட்டு வருது அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த 11 to 11 அப்படின்ற மணமகிழ் மன்றம் எப்போதான் பூட்டப்படும் அப்படின்னு ஒட்டுமொத்த நிறைய பேருடைய ஒரு கனவா இருக்கு. ஏன்னா தன்னுடைய கணவன்மார்கள் வேலைக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கும் போது அங்கே போய் நல்லா குடிச்சு கும்மாளமா இருந்துட்டு இருக்கிற பாக்கெட்ல இருக்கிற பணத்தை பூரா அங்கே செலவழிச்சிட்டு வர்றாங்க அப்படின்றது இன்னைக்கு கண்டிப்பா பெண்களுடைய ஒரு கண்ணீராக தான் இருக்கு. அந்த கண்ணீரை எப்போ நம்மளுடைய சிஎம் அவர்கள் துடைப்பார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு திமுகவில் நடந்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது திமுக அரசு எதனால கவிழ்ந்துச்சு, எப்பேற்பட்ட கீழ்த்தரமான வேலைகள்லாம் அந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் முன்னாடி இருந்த பழைய சிஎம் துணை சிஎம் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இந்த வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.